நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற தமிழக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருவதாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் மதியழகனுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை இப்போது பார்க்கலாம். டெல்லி வந்திருக்கக்கூடிய தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இன்னைக்கு 6 அமைச்சர்கள் டெல்லி வந்திருக்கீங்க. இந்த பயணத்திற்கான காரணம் என்ன? நீட் தேர்வை பொறுத்தவரை நம்முடைய மாணவர்கள் மிகுந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகிய நிலையை ஏற்கனவே நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அது சம்பந்தமாக நம்முடைய மாநிலத்திற்கு முழுமையான விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி வருகின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் சந்திக்கும் போது அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று கடந்த முறையும் அதே போன்று இப்பொழுது அழுத்தம் கொடுத்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த முறை கூட பாரத பிரதமரை சந்தித்து இது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை கேட்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து அந்த நிலையிலே உறுதியாக இருக்கின்றோம். இப்போது 2-3 நாட்களுக்கு முன்பு தான் பிரதமரை பார்த்தீங்க. பிரதமர் சொல்லிட்டாங்க, இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது, எனவே இதில் எங்களால் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் பிரதமருடைய நிலைப்பாட்டில் இந்த 3 நாளில் மாற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வெளிப்படையாக உங்ககிட்ட சொன்னார், அது மாதிரி சொல்லவே இல்லை. உங்கள் அமைச்சர்கள் தானே சொன்னாங்க. பிரதமர் சொன்னதாக உங்கள் அமைச்சர்கள் தான் மீடியாவிடம் தெரிவித்தாங்க. அது மாதிரி யாருமே தெரிவிக்கலை. நாங்கள் பிரதமர்கிட்ட சொன்னபோது அவர்கள் இது நீதிமன்றத்தில் இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு எங்களுடைய அந்த மாணவர்களுடைய பாதிப்பெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னபோது எந்த அளவுக்கு முடிந்தவரை உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்வதற்கு முயற்சிப்போம் முடிந்த வரையில் என்று தான் சொல்லியிருக்கின்றவர்களே நிராகரிக்கவில்லை. இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் நீட் தேர்வை பயன்படுத்தி நீங்கள் பேசியிருப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அதை விட்டுட்டு காலம் கடந்த ஒரு நடவடிக்கை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்களே சார். அது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு. எவ்வளோ பிரச்சனைகள் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆண்டாண்டு காலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அம்மா அவர்களும் சரி அதை அதாவது குறிப்பாக எல்லா நம்முடைய மாநில அந்த உரிமைகளை முழுமையான அளவிற்கு போவதற்கு காரணம் திமுக தான். எனவே அதையெல்லாம் இப்போது படிப்படியாக அம்மா அவர்கள் போர்க்குரல் எழுப்பி அதையெல்லாம் மீட்டு, உதாரணத்துக்கு கச்சத்தீவு, காவிரி நதி நீர், முல்லை பெரியாறு, இடஒதுக்கீடு, நீட்டு கூட பார்த்தா 2010 2012 எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் தான். அதனால் அப்படிப்பட்ட உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டுவதற்காண்டிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருகின்றோம். அதில் எந்த விதமான நீங்கள் சொல்வது போல் அந்த மாதிரி ஒன்றும் குற்றச்சாட்டு இல்லை.